நமசிவாயம். நான் இப்போ சொல்லக்கூடிய முறை அப்படின்றது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த இல்லிசிட் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அன்வான்டட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இல்லிசிட், இல்லீகல் அப்படின்றது எல்லாமே இப்போ சமூகத்தில் இல்லாம போயிடுச்சு. ஸோ இப்போ அன்வான்டட் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்ப்போம். ஸோ அந்த அதாவது கணவன் மனைவிக்குள்ள அப்படின்ற மாதிரியான விஷயமாக மெயினாக இது கணவன் மனைவி தான் ஒர்க் ஆகும். யாரோ யாருக்காகவோ அந்த மாதிரியான விஷயமா எல்லாம் செஞ்சீங்கன்னா 100% இது ஒர்க் ஆகாது. ஸோ அது வந்து பின்விளைவுகள் ரொம்ப மோசமான ஒரு விஷயமா இருக்கும். வித்வேஷனம் என்கிற ஒரு முக்கியமான தாந்திரிக முறை இது. மாந்திரிகம் தாந்திரிகத்திலே ஒரு செய்யக்கூடியது ஒரு மாதிரியான விஷயம். ஸோ பிரிக்கக்கூடியது அப்படின்றது வச்சுக்கோங்களேன். அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருந்து பிரிக்கக்கூடியது. அவங்களுக்கெல்லாம் வேற எந்த பாதகமும் இருக்காது. பிரிச்சாலே அது ஒரு பாதகம் தான் சில பேருக்கு. ஸோ அது மாதிரியான விஷயம். நம்ம வந்து கணவர் அந்த மாதிரியான விஷயமாகவோ, மனைவி அந்த மாதிரியான விஷயமாகவோ, அல்லது உங்கள் குடும்பத்தை சார்ந்த யாராவது ஒரு நபர்களுக்கு அந்த மாதிரியான விஷயமாகவோ, எதற்காக இந்த மாதிரியான பதிவுகள் கொடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இது மாதிரியான நபர்கள் ஏகப்பட்ட நபர்கள் தேடி வருகிறார்கள். சிம்பிளா இருந்தா இந்த மாதிரியான விஷயத்துல சரியாயிடும். இல்லைன்னா நம்ம இந்த மாதிரியாக தேடி ஒவ்வொரு விஷயமா பார்த்துக்க வேண்டியதுதான். இதுல என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் சரியான ஒரு நிறைய முக்கால்வாசி வர்றவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்க வந்து நான் இது எல்லாருக்கிட்டையும் போயிட்டேன் செய்வேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க, உனக்கு செஞ்சு வச்சிருக்காங்க சொன்னாங்க, ஏவி விட்டுருக்கான்னு சொன்னாங்க, இப்படி எல்லாம் சொல்லி லட்சக்கணக்கா இழந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கடைசியா வந்துட்டு இப்ப எனக்கு வேற வழியே இல்லை நீங்க தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா தான் முதல்ல ஆரம்ப காலத்திலே ஆரம்பித்ததுல இருந்து சரி, அதுக்கப்புறம் அந்த வேந்தர் டிவி இன்டர்வியூ ஒரு 10-12 வருஷம் முன்னால வந்தது, அப்பவும் சரி, இப்போ வரைக்கும் அதே ஒரு காரியம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளும் மற்ற விஷயங்களும் மாறவே இல்லை. அதே மாதிரியான விஷயமா தான் சொல்லிட்டு இருக்கு. இதே மாதிரியான ஒரு வேற ஒரு பதிவும் கொடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி நீங்களே இதை செஞ்சுக்கோங்க, உங்களுக்கு சாதாரணமா இருந்தா இதே பிரிச்சிடும்னு. நான் எவ்வளவு பெரிய கெட்டியாக கேண்டில் வச்சிருக்கிறது. இந்த கருப்பு கேண்டில் நிறைய விஷயங்கள் செய்யலாம். இதை நான் பதிவாக பிளாக்லயும் கொடுத்திருந்தேன், என்னுடைய புக்லயும் இருக்கு, யூடியூப்லயும் வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இந்த கருப்பு கலர் கேண்டில் பொதுவாக எங்கேயும் கிடைக்கிறது இல்லைங்கிறதுனால நாமளே இதை இந்த கேண்டில் உருவாக்கி நம்ம வைத்திருக்கிறோம். இது எனக்கு கிடைச்சது இங்க பக்கத்து என்னோட ஆஃபீஸ்லயே இருக்குங்கிறதுனால இது எடுத்திருக்கேன். அது சொல்றதுக்காக தான் சொல்றேன். நீங்க எவ்வளவு பெரிய கேண்டில் எடுத்துக்க வேண்டாம். சின்ன சின்ன கேண்டில் எடுத்துக்கோங்க. பர்த்டே கேண்டிலை விட கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். பர்த்டே கேண்டில் ஒர்க் ஆகும், பெருசா பிரயோஜனம் இருக்காது. கருப்பு கலர்ல இந்த மாதிரியான ஒரு நூல் எடுத்துக்க வேண்டும் வச்சுக்கோங்களேன். வெளிநபர்களுக்கு அது மாதிரியான விஷயமா செய்யாதீங்க. டவுட்டா இருந்தா செய்யாதீங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டு செய்யுங்க. டவுட்டா இருந்து செஞ்சீங்கன்னாலும் உங்களுக்கு அது சரி வராதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேற மாதிரியான ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்க. சரியா? சோ நீங்கள் இதை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டிய நாள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேர்ந்தெடுக்க வேண்டிய இடம்ங்கிறது முக்கியம். தேர்ந்தெடுக்க வேண்டிய இடம், இதை நீங்க செய்யக்கூடிய இடம் அப்படிங்கிறது டாய்லெட். உங்க வீட்டு டாய்லெட்ல தான் அதை செய்யணும். டாய்லெட்ல நீங்க இதை செய்யறது அப்படின்றது, அதனாலதான் சொன்னேன் சின்ன கேண்டில் எடுத்துக்கோங்க. இந்த கேண்டில் எரிஞ்சு முடிகிற வரைக்கும் நீங்க அங்க இருக்க வேண்டியிருக்கும். அதனால வந்து அரை மணி நேரம்லாம் எரியிற மாதிரியான கேண்டிலா இல்லாம சின்ன கேண்டிலா எடுத்துக்கோங்க. சின்ன கேண்டிலா எடுத்துக்கோங்க. அதாவது பர்த்டே கேண்டிலோட கொஞ்சம் கெட்டியா இருந்தா போதும். அது மாதிரி கொஞ்சம் தேடிதான் வாங்கணும். இல்லைன்னா அமேசான்லயோ வேற ஏதாவது ஆன்லைன்லயோ இருக்கான்னு பாத்துக்கோங்க. அது மாதிரியான விஷயமா வாங்கிக்கோங்க. இந்த மாதிரியான கருப்பு நூல் எடுத்துக்கோங்க. சந்தேகத்தில் இதை செய்யாதீர்கள். 100% உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அப்படின்ற மாதிரியாக இருந்தால் மட்டும் செய்யுங்கள். 2 கேண்டில் வாங்கிக்கோங்க. கருப்பு கலர் வேண்டாம். நான் அகைன் சொன்னேன், கருப்பு கலர் கேண்டில் இருக்கிறது நல்லது. ஆனா சின்ன கேண்டில் கிடைக்காது, பெரிய கேண்டில் தான் இருக்கும். உங்களுக்கு சின்ன கேண்டில் கருப்பு கலர் கேண்டில் கிடைச்சதுன்னா வாங்கிக்கோங்க. நம்ம கிட்ட பெருசு மட்டும் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க வேற ஏதாவது ஒரு கலர் கேண்டில் எடுத்துக்கலாம். சரியா? ரெட் கலர் கேண்டில் ஒர்க் ஆகும் நல்லாவே. துணி நூல் மட்டும் கருப்பு கலர் நூலா இருக்கணும். சனிக்கிழமை குளிகை நேரத்திலே செய்ய வேண்டியது. டாய்லெட்ல சனிக்கிழமை குளிகை நேரம். குளிகை நேரம்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு சனிக்கிழமை குளிகை நேரம் உங்க கேலண்டர்ல போட்டிருப்பாங்க, அதை பார்க்காதீங்க. ஆன்லைன்ல பஞ்சாங்கம் இருக்கும், இல்ல உங்க வீட்லயே பஞ்சாங்கம் இருந்ததுன்னா அதை எடுத்து பார்த்துக்கோங்க. நல்ல பஞ்சாங்கம், பாம்பு பஞ்சாங்கம், இது மாதிரியான ஏதாவது பெரிய பஞ்சாங்கங்கள் இருந்தா அந்த பஞ்சாங்கங்களை எடுத்து பார்த்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு பார்க்க தெரியும்னா. இல்லைன்னா ஆன்லைன்ல நிறைய பஞ்சாங்கங்கள் இருக்கிறது. அது அந்த நாளுக்கு உங்களோட சிட்டியில எது குளிகை நேரம் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். ஈவினிங்கா வரும், மாறும், 15 நிமிஷம்லாம் மாறுபடும். அதனால உடனே நீங்க குளிகை நேரம் வந்தோடனே டாய்லெட்டுக்குள்ள போயிட வேண்டாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு இதுல வந்து நீங்க 8 முடித்துக்கள் போடுறீங்க. யாருன்னா ஆப்போசிட் நபரை நினைத்து, கணவர் அப்படின்ற மாதிரியான விஷயமோ, இல்ல ஒரு நபர், நம்ம கணவர் மனைவின்னு ஏன் சொல்லுவாங்க, நம்ம ஒரு நபர்னு வச்சுக்கோங்க. இந்த ஆப்போசிட் நபர் இருக்காங்கல்ல, எந்த நபர்ல இருந்து ஆப்போசிட் நபரை நம்ம வந்து விளக்கணும் அப்படின்றது. இதுல முக்கியமா ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்க. பொண்ணு லவ் பண்றான், பையன் லவ் பண்றான், அவங்களுக்காக இந்த ஒரு விஷயத்தெல்லாம் செய்யலாமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் எண்ணமே உங்களுக்கு வந்துட வேண்டாம். அதெல்லாம் கண்டிப்பான முறையில இது நடக்கவே நடக்காது. தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணி உங்க மனசையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. இது இந்த ஒரு விஷயத்திற்காக மட்டும்தான் நடக்கும், வேற எந்த ஒரு விஷயத்துக்காகவே நடக்காது. வேற யாருக்காவது அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்றதுனா பண்ணுங்க. இதுல வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க, மல்டிபிள் ரிலேஷன்ஷிப் இருக்கு, நான் யார் பேருன்னு எழுதுறது அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்றது உண்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல யாராவது ஒருத்தர் நபர் அப்படின்ற மாதிரியான நினைச்சிட்டு நீங்க இந்த மாதிரி ஃபுல்லா போட்டுக்கோங்க. ஒரே ஏதாவது ஒரு நபர் அப்படின்னு. இல்லையா, நீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா வித ரிலேஷன்ஷிப்பும் போகணும் அப்படின்னு பொதுவா நினைத்துக்கொண்டு 8 முடித்துக்கள் போடுவாங்க. எனக்கு வந்து இதுல வந்து எக்ஸாக்டா 8 முடிச்சு வரி வரியா வராது. பெண்களுக்கு இது ஈஸியா வரும். ஆண்களும் இதை பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சாதாரணமான இடத்துல வந்து நீங்க ஏதாவது ஒரு நூல்ல கூட பிராக்டிஸ் பண்ணி போட்டுட்டீங்கன்னா கூட அது மாதிரி போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி 8 போட்டுட்டு இந்த 2 கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த கேண்டில்ல இப்படி நீங்க வந்து கட்ட வேண்டியது. மெயினா வந்து இந்த கேண்டில் கட்டணும்.
இதை வந்து மெயினா எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில செய்வினை கோளாறுகள் இறங்குவதற்காக செய்வினை கோளாறுகள், துஷ்ட சக்திகளுடைய கோளாறுகள் ஆகட்டும், செய்வினை கோளாறுகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இந்த வேற பூத பிரேத பிசாசம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரேரா அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடந்தது, அது ரியலாவே இருந்தது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தாலும், யாராவது வந்து ஏமாத்துறவங்க பணத்துல துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்துட்டு அவங்க திரும்ப திரும்ப அதை பண்றதை வந்து ஒருத்தங்க ரியலைஸ் பண்ணல அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தா, இதை வந்து ஜென்ரலாவே எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இது இருக்கு இல்லையா, குத்து விளக்கு இருக்கு இல்லையா, அந்த குத்து விளக்கு எடுத்து வச்சு ஒரு சில ரிச்சுவல்ஸ் இதுல பண்ணுவோம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இப்ப குத்து விளக்கெல்லாம் வச்சு உங்களுக்கு காட்டவும் முடியாது, அதை நீங்க செய்யவும் முடியாது அப்படின்ற காரணத்தினாலே நான் இப்படி காட்டுறேன். சோ இது வந்து ஜென்ரலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், அதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இதுல நாம எதுவும் கெட்டது பண்ணல, அந்த நபரிடம் இருந்து பிரிக்கிறோம் அவ்வளவுதான். சரியா? இந்த ஒரு கெட்ட பழக்கங்களோ ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா போகும். இது குடிப்பழக்கம்லாம் இது போகாது, அது மாதிரிலாம் கேட்காதீங்க. ஸோ குடிப்பழக்கம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ அந்த விஷயத்திற்காக எல்லாம் இல்லை. குடிப்பழக்கத்திற்கு நான் ஏற்கனவே பதிவு போட்டிருக்கிறேன், மெயின் சேனல்ல, வாமனன் சேகாதிரி சேனல்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டும் போட்டுறீங்க. இந்த மாதிரி நீங்க ரெண்டும் போடும்பொழுது சென்ட்ரல்லையும் அந்த ஒரு முடிச்சிருக்க வேண்டும். சென்ட்ரலையும் மெயினா முடிச்சிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு சின்ன சின்ன கேண்டில் தான் எடுத்துக்க போறீங்க. ரெண்டுத்தையும் ஏற்றி வைத்து விடுங்கள், டாய்லெட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அது மாதிரியான விஷயமாக ஏற்றி வைத்துட்டு, இது இந்த மாதிரி ஏதாவது சின்ன கேண்டில்னு வச்சுக்கோங்க, அந்த கேண்டிலோட சென்ட்ரல் இந்த மாதிரியான விஷயமாக ஏற்றுக்கோங்க. கேண்டில் எரிஞ்சு இந்த பகுதி எல்லாம் ஃபுல்லா எரிந்து இந்த பகுதியும் ஃபுல்லா இரண்டு பக்கமும் எரிந்த உடனே இது கட் ஆகும் இல்லையா, இது ரெண்டும் கட் ஆகும், தானா கட் ஆகி இது இப்படி விலகும். இப்படி விலகின உடனே என்ன பண்றீங்கன்னா, திரும்பவும் வேற ஏதாவது ஒரு நூல் இருந்ததுன்னா அந்த ஒரு நூலை எடுத்து இப்படி சேர்த்து வச்சுட்டு திரும்பவும் நீங்க என்ன பண்ணீங்கன்னா, எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி நூல் இருக்குல்ல, அந்த நூல் இருந்ததுன்னா அந்த நூலாவோ இல்ல அந்த நூல்லையவோ எதையா ஒண்ணு பண்ணி இதை கட்டிடுங்க. ஃபுல்லா டோட்டலா கட்டி விட வேண்டியது. கட்டிட்டு திரும்பவும் அதே மாதிரியான ஒரு விஷயமாக வைத்து மீண்டும் ஏற்றி விடுங்கள். அது ரொம்ப கீழே வந்திருக்கும். அப்படி கீழே வந்திருக்கும் போது பார்த்தோம்னா நிறைய வேக்ஸ் எல்லாம் போயிட்டு கை சுடுற மாதிரி இருப்பது, அதெல்லாம் கவனிச்சுட்டு அது மாதிரியான விஷயமாக திரும்ப ஏற்றி வச்சிருங்க. அது ஃபுல்லா வேக்ஸ் ஆகி போயிட்டும், அந்த நூல் எல்லாமே ஃபுல்லா எரிஞ்சு போயிட்டு, ஏதாவது ஒரு துளி துண்டு எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா 2-3 துண்டு எல்லாம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரியான ஒரு விஷயமாக செய்து விட்டு அதை அப்படியே அப்புறப்படுத்தி விடுங்க. அந்த டாய்லெட்லயே நீங்க வந்து போட்டுடலாம், இல்ல அந்த வேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு நீங்க வீட்டுக்கு வெளியில் இருக்கிற குப்பைத்தொட்டியில போட்டுடலாம். வீட்டுக்குள்ள வந்து கைகள் கால்களை கழுவிக்கொள்ளுங்கள், முகத்தை கழுவிக்கொள்ளுங்கள், முடிஞ்சா ஒரு தடவை குளிச்சிருங்க. இது மாதிரியான விஷயமா, குளிக்க முடியலன்னா இது மாதிரியான விஷயமாக செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்வேஸ் இந்த மாதிரியான ஏதாவது விஷயங்கள் செய்த உடனே ஏதாவது வீட்டுல நம்ம சுவாமி மாடத்துல உட்காந்து மந்திரம் சொல்றதுங்கிறது ரொம்ப நல்லது. சாதாரண மந்திரம் ஓம் கம் கணபதிய மந்திரமாவது ஒரு 108 சொல்றதுங்கிறது நல்லது. ஒரு விளக்கேற்றி வைத்திடணும். விளக்கேற்றி வச்சுட்டு ஓம் கம் கணபதிய மந்திரம் இந்த மாதிரியான விஷயமா சொல்லிட்டு உங்களோட குலதெய்வம் இஷ்ட தெய்வத்துக்கிட்ட வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயமாக செய்திருக்கிறேன். என்னுடைய காரியம் நல்ல விஷயத்திற்காக தான், அந்த ஒரு நல்ல விஷயம் ஃபுல்லா நிறைவேறுவதற்கு எல்லா விதமான ஒரு பலனையும் நீ கொடுக்க வேண்டும் அப்படின்றது பண்றதுன்றது. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து கடைசியா சேர்த்துங்கிறது ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பான முறையிலே இது மாதிரியாக செய்யக்கூடியவர்கள் மிக மிக சிலராக இருக்க வேண்டும். அது மாதிரியாக துன்பம் இருப்பவர்கள் மிக மிக சிலராக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியாக ஒரு விஷயமும், அப்படி செய்யக்கூடியவர்களுக்கும் கண்டிப்பான முறையிலே இந்த செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டும் அப்படின்றது என்னுடைய அன்றாட பிரார்த்தனையை பார்த்துக் கொள்கிறேன். நமஸ்காரம்.